இங்க நம்ம பாரி லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ண போறேன்னு இந்த ஊர்ல இருக்க எல்லாரோடையும் சேர்த்துக்கிட்டு இனிமேல் நான் இந்த தொழிலில் ஈடுபட மாட்டேன், அதனால இங்க இருந்து போறேன்னு சொல்றான். சோ நான் தான் போயிட்டேன்னு என்னோட அப்பா மேல யாருன்னா கை வைக்க நினைச்சீங்கன்னா நான் திரும்ப வருவேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே எல்லாரும் பயப்படுறாங்க. இருந்தாலுமே நீ போகும்போது உன்னோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லிட்டு போக சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோட அம்மா இறக்கும் போது ஹீரோயின் அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. அப்ப இவன் தான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அன்னிலிருந்தே இந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப ஹீரோக்கு இந்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சு போயிடும். தென் இந்த பொண்ணு வெட்னரி டாக்டரோட ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுவான். அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் மீட் பண்ணுவாங்க. அப்பவே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த பொண்ணுக்காக இனிமேல் இதெல்லாம் விட்டுட்டு மேரேஜ் முடிஞ்சதுமே இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல அவங்க அப்பாவை மட்டும் தான் கலந்துக்க சொல்லியிருப்பான். பார்த்தா கூடவே ரவுடி பசங்களையும் கூட்டிட்டு வந்துறாரு. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கோவப்படுறா. ஆனா இவன் இந்த பொண்ணுகிட்ட சொல்லி அப்படியே சமாளிச்சிடறான். தென் அவங்க அப்பா அவங்க பையனை மட்டும் மேல கூப்பிட்டு ஒரு பேப்பரை காமிக்கிறாரு. ஆக்சுவலா இவன் திருந்து வாழதான் நினைச்சிருப்பான். ஆனா அவங்க அப்பாவையும் திருத்தணும்னு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. சோ அவருக்கு வர வேண்டிய 50 கோடி மதிப்பான கோல்டு ஃபிஷை இவனே கடத்தி வேற இடத்துல வச்சிருக்கான். சோ நீ வேணா இங்க இருந்து போ, நான் எதுக்கு விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த கேட்கறாரு. ஆனா இவன் சொல்ல மாட்டான். அதுக்காக அந்த பொண்ணு வச்சு மிரட்டான்னு சொல்லிட்டு வெட்ட போறாரு. ஆனா இவன் அவங்க அப்பன் கூட பார்க்காம கையே வெட்டிடுறான். அதை பார்த்த இந்த பொண்ணு அவங்க அப்பா அவன் எப்பவுமே திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. தென் ஹீரோவையும் ஜெயில போட்டுறாங்க. 4 வருஷமா இவன் ஜெயில இருந்துகிட்டே வெளியே இருக்கவங்க கிட்ட அந்த பொண்ணு தேடி பார்க்க சொல்றாங்க. எவ்வளவு தேடியும் கிடைக்கல. கடைசியா அந்தமால இருக்கான்னு தெரிய வருது. அப்பன்னு பார்த்து இவன் ஜெயில இருக்கும்போதே பெரிய கேங்ல ஒர்க் பண்றதுக்காக இவனை கூப்பிடுறாங்க. சோ இதை யூஸ் பண்ணி வெளியவும் போயிடுறான். ஆனா வெளியே போனதுமே இவங்க ஆளுங்களை வச்சு அவனை அடிச்சு போட்டு அங்கிருந்து கிளம்பி அந்தமானுக்கே போயிடுறான்.